பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டெம்பிள் விலாகும் மதியானம் லஞ்ச் விலாகும் தான் பார்க்க போகிறோம். அம்மனுக்கு புடவை சாத்திட்டு அங்கே கோவிலில் நடந்த ஒரு சில விஷயங்களை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டிலேருந்தே சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பெரிய அம்மனுக்கு புடவையும் சின்ன அம்மனுக்கு பாவாடைன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கோவிலில் போய் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்லேயே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மாலை, அர்ச்சனைக்கு பூ, பழம், தேங்காய், மாவிளக்கம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை ராகாலத்துக்கு முன்னாடி நம்ம சாமிக்கு படைச்சிடணும்னு சொல்லிட்டு மஞ்சள், குங்குமம், உப்பு பேக்கெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே கோவிலுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். லஞ்சு செஞ்சுட்டியான்னு கேட்டார். நான் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம சாமி வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். வேண்டுதல் எதுவும் இல்லை, அம்மனுக்கு புடவை சாத்தணும்னு அவர் விருப்பப்பட்டார். அதனால் நம்ம போய் சாத்திட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். பிரசாதமும் அங்கே இருக்கிறவங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா கோமாதாக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பூஜை பார்க்குறதும் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பெரிய மாரியத்தம்மன் கோவில் சொல்லுவோம். இது வந்து கொசப்பாளையத்தில் இருக்குது. ஒரு கோவிலே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சாமியும் இருக்கும். நானும் எல்லாருக்கும் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு பூஜையில் கலந்துக்கணும்னு போய் நானும் கலந்துக்கிட்டேன். மஞ்சள், குங்குமம் எல்லாமே பசுமாட்டுக்கு வச்சுட்டு பூவை கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு பூஜையில் ஒரு 3 சுற்று சுற்றிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ராகுகாலம் வந்துருச்சு. சரி விளக்கேற்றிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு மஞ்சள், குங்குமம்லாம் புத்துவாண்டை போட்டுட்டு விளக்கம் ஏற்றிட்டு முடிச்சுட்டேன். பூஜை கலந்துக்கிறதுனால நம்மளுக்கு செல்வ வளம் சேரும், கடன் இருக்காது, முன்னோர்களோட ஆசி கிடைக்கும், வாஸ்து பிரச்சனை, நவகிரக தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கும். கோவிலில் சேவல் சுற்றிட்டே இருக்கும். உப்பு வந்து நம்ம இங்கே தான் கஷ்டம் தீரணும்னு போடுவோம். இங்கே திறந்த வெளியில் வெக்காளியம்மன், கன்னிமாருவங்க, ஐயனார்லேருந்து எல்லாமே லைன் பை லைனாக எல்லா சாமியுமே நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு கோவிலில் வந்தாலே நம்ம நிறைய சுவாமியை பார்த்த மாதிரி திருப்தியாக நல்லாயிருக்கும். இது உள்ள உற்சவ சுவாமி. நாக சிலைங்க அதே மாதிரி நிறைய பேர் வேண்டிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம மஞ்சள், குங்குமம் போடுறதுக்கோ இல்லை பால் ஊற்றுறதுக்கு, அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரீயாக நல்லாயிருக்கும். புத்துவும் பக்கத்துலேயே இருக்குது. கூட துர்க்கையம்மன், வெக்காளியம்மன் சொல்லிட்டு எல்லா சுவாமியுமே இந்த கோவிலில் இருக்கும். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்மை போட்டவங்க வந்து இங்கே வந்து நைட் தங்கி இருப்பாங்க இங்கேயே. நம்ம சேனலில் வந்து ஆடி மாதம் கூழ் ஊற்றுறப்ப அந்த வீடியோ போட்டிருப்போம். நான் வந்து ஆடி மாதத்துக்கு புடவை வச்சு படைச்சிருப்பேன், நான்வெஜ்ஜும் போட்டிருப்பேன். அங்கே வந்து எங்கள் நாத்தனார், அதாவது இவரோட அக்கா வந்து அம்மை போட்டு இந்த கோவிலில் தான் குளிர்ந்துருச்சு. அதனால் நாங்கள் ஆடி மாதம் படைக்கிறப்பயே நான் அவங்களுக்கு புடவை வச்சு கும்பிட்டுருவேன், பூவாடைக்காரியும். அதனால தான் கவுச்சி செஞ்சே நான் அப்படி வச்சேன். எந்த கோவிலையும் கருவறை எடுக்கக்கூடாது. நம்ம சாத்தின புடவை தான் அம்மன் மேலே இருக்குது. அதனால தான் நான் ஜூம் பண்ணி லைட்டாக காட்டியிருக்கேன். அந்த பச்சை கலர் சாரி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அர்ஜென்ட்டில் வந்தால் சாப்பாட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. இவர் லஞ்ச் ரெடியான்றாரு. சரி மஷ்ரூம் ரெடியாக வீட்டில் ஏற்கனவே வாங்கி வச்சது இருந்துச்சு. சரி ரைஸ் குக்கரில் வச்சு முடிச்சிடலான்ட்டு இன்றைக்கி சிம்பிளான காளான் பிரியாணி தான் செய்ய போகிறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஷ்ரூம் பிரியாணியில் நம்ம கொஞ்சம் லெமனும் தயிரும் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்பவும் போல் வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரானிக் ரைஸ் குக்கரில் வைக்கிறேன். நீங்கள் நார்மல் குக்கர்லனாலும் இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் நெய் கொஞ்சம், ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயம், கீர்ன பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம மஷ்ரூம் கழுவுறப்ப எப்பவுமே கொஞ்சம் மண் இருக்கும் நறுநறுன்னு. அதனால் கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா பெரட்டி கழுவுனீங்கன்னா நம்மளுக்கு மஷ்ரூம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி, தேவையான அளவு புதினாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்புன்னு சொல்லிட்டு மசாலா பொருளோட நம்ம 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறப்ப மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் பிடிச்சி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் புல்லட்டில் போடலாம், இல்லை கட்டிங் பாஸ்மதி போடலாம். எந்த அரிசியில் செஞ்சாலும் மஷ்ரூம் செய்கிறப்ப இந்த மெத்தடில் செய்யுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ண அரிசியை சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு அரிசியில் வந்து எண்ணெய் பிடிச்சனால நம்மளுக்கு உதிரியாக வரும். ரொம்ப குழைவாலாம் இருக்காது. இப்போ 1க்கு 2ன்னு சொல்லிட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம டைம் வச்சு மூடி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு பாஸ்மதி அரிசியில் காளான் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி. நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு. இன்றைக்கி லஞ்சும் பிளாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.